ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்களுடைய நல்ல அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த விடுதலையின் ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதை கேட்கிறவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவருடைய மெய்யான விடுதலையை கற்றுக் கொடுக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தாமே இந்த நாட்களில் எங்களுடைய மத்தியில் எழுந்தருளி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றி விடுதலையை கொடுக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தில், குடும்பத்தில், தொழிலில், எல்லைகளில் மெய்யான விடுதலையை கர்த்தர் உண்டாக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். குமாரனே, நீங்கள் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நாட்களில் விடுதலை தருகிற ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளி ஆண்டவரை விடுதலை கொடுக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா.
நம்மை சேர்க்கும் வரை படுவாமல் காத்து கொள்வார், படுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியாதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில்
ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவார். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவார். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடை
தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சந்ததம் தவிக்கும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்த பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சஞ்சலம் மகிழ்ச்சி அடைவாய். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடு பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால்
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தே, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தே, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே, உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி
உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாடும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. உடம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. உடம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாடும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. உலகம் மாயை எல்லாம் மாயை உணர்ந்தேன் உணர்ந்து கொண்டே. உலகம் மாயை எல்லாம் மாயை உணர்ந்தேன் உணர்ந்து கொண்டே. உறவு பாச குப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தே. உறவு பாசம் குப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தே. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாயா. தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. கிருபையின் மகனான மது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. கிருபையின் மகனான மது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில்
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் ஜெயித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் ஜெயித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளியமா பெரும் கிருபை, மரணத்தை அருளியமா பெரும் கிருபை. மாநிலத்தோர்க்கி தாரேசு சுவிசேஷ ஒளியால், சுவிசேஷ ஒளியால். மாநிலத்தோர்க்கி தாரேசு சுவிசேஷ ஒளியால், சுவிசேஷ ஒளியால். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஈயோனை பணிந்தோமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார், சீயோனை பணிந்தோமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனில் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பா உம் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பா உம் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று
மறைந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி.
காண முடியாத சாம்ராஜ்யத்தோடு, அரசாங்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடக்கிறதாக இருக்கிறது. பிசாசுகளோடு, அசுத்த ஆவிகளோடு அந்த யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சரீர பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது இதை காண முடியாது. ஆவிக்குரிய கண்களினால் பார்த்தால் மாத்திரமே இந்த யுத்தத்தை நம்மால் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக பாளையம் இறங்கி சீரியா ராஜா பாளையம் இறங்குகிறான். அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்ததான எலியா தீர்க்கதரிசி, அவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதினாலே அந்த ராஜா எந்த இடத்திற்கு வருகிறான் என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி தன்னை காத்துக்கொள்ள, தன்னுடைய தேசத்தை காத்துக்கொள்ள எலியா அந்த இடத்துல உதவியாக இருந்தார். எலிசா. அப்போது இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் செயல்பட்டதினாலே வர இருந்ததான ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது. இதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால்தான் நமக்கு எதிராக வருகிறதான யுத்தத்தை, நமக்கு வருகிறதான சாத்தானுடைய தந்திரத்தை நாம் அறிந்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ள, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ள அது பெரிதும் உதவியாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக நாம் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் சாத்தான் நமக்கு எதிராக அவன் செய்து வைத்திருக்கிறதான ஆவி மண்டலங்களிலே காணப்படுகிறதான காரியங்களை பார்க்க முடியாதபடினாலே நாம் வீணாக நாம் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு உண்டாக்கினதான வேலியை நாம் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோபுவை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். பிசாசு சொல்கிறான், யோபுவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்குறார், யோபுவை பார்த்தியா அப்படின்னு கேட்கும் பொழுது பிசாசு சொல்கிறான், நீர் தானே அவனையும் அவனுடைய எல்லைகளையும் சுற்றி ஒரு வேலியை பாதுகாப்பாக வைத்திருந்தீரே என்று சொல்லி. ஆகவே நம்மை சுற்றிலுமாக தேவன் ஒரு வேலியை அமைத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகளினாலே இந்த வேலியை நாம் உடைத்ததுனாலே சாத்தான் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கடந்து வந்தார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய வேலியை உடைந்ததையும் அறியாமல் உள்ளே நுழைந்ததான சத்துருவையும் நம்மால் அறிய முடியாதபடிக்கு அநேக காரியங்கள், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த அப்போஸ்தலன் கூட இத்தகைய ஆவி மண்டலத்தில் காரியங்களை உணர முடிந்ததாக சொல்லுகிறார். 3ஆம் வானத்தின் அனுபவம் அவர் சொல்லுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர் 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுக்குரியதான காரியங்களை, ரகசியங்களை அவரால் அறிய முடிந்ததாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய மாம்ச கண்களுக்கு புலப்படாத அநேக காரியங்கள் உண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவை பற்றி பவுல் அந்த இடத்துல எபேசு சபைக்கு சொல்லி எச்சரிக்கிறார். யார் இந்த ஆகாயத்து பிரபு? ஆவி, உலகத்தில் கிரியை செய்யும் ஆவி, உலகத்தின் அதிபதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இவனை குறித்து தேவன் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உலகத்தின் அதிபதி என்று சொல்லி. இன்றைக்கி அநேகர் பிசாசு இருக்கிற இடம் நரகம் என்று நினைக்கிறாங்க. அது சரியல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது வானத்தில் யுத்தம் செய்கிறதான பிசாசின் தூதர்கள் இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. பிசாசு நம்மோடு யுத்தம் செய்வான். அவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருட்டாட்டம் செய்து இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தெளிவாக பவுல் சொல்கிறார், பிசாசு நம்முடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணியிருக்கிறான். அதனால தான் நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நம்மால் பார்க்க முடியவே இல்லை. அநேக தந்திரங்களை அவன் செய்து நம்மோடு அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் குடும்பத்தில், சபையில், தேசத்தில் தீராத போராட்டங்களும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஆவி மண்டலத்தில் தேவ பிள்ளைகளுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே வருகிறதான காரியத்தை உணர முடியாதபடி நாமும் இந்த யுத்தத்தில் சிக்கிக்கொண்டு நாமும் இந்த நாட்களில் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது
மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது உறுதியில்லாத ஆத்துமாக்களை சத்துரு பிடித்துக் கொள்கிறான் என்று பேதுரு சொல்லுகிறார். பிலேயாமின் கண்கள் திறக்கும் வரையிலும் அவனால் தேவன் அவனுக்கு எதிராக நிற்பதை அவனால் உணர முடியவில்லை. என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரலும் இந்த காரியங்களை நம்மால் நன்கு அறிய முடிகிறது. இதை போலவே நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும் வரையிலும் நம்மால் உணர முடியாது. பேதுருவிடத்திலிருந்து செயல்பட்டதான சத்துருவை இயேசு கிறிஸ்து அறிந்தபடியினாலே அவருடைய மரணத்திற்கு இடையூறாக பேசினதான பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி. ஆண்டவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே அந்த பிசாசு பேதுருவின் மூலமாக அவருடைய வாயின் வார்த்தையின் மூலமாக தனக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தும்படியாக, தனக்கு ஒரு தடையை ஏற்படுத்தும்படியாக பிசாசு பேசினதை அவரால் உணர முடிந்து அவனை இயேசு அவனை கடிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மிருகங்களுடைய கண்களுக்கு கூட பிசாசின் கிரியைகளை பார்க்க முடியும். எனவே பவுல் சொல்றாரு, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்களுக்கு தெளிவாக பார்க்கும்படியாக பவுல் அப்போஸ்தலர் ஜெபிக்கிறார். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் இவைகளுக்கு மத்தியில் தேவ பிள்ளைகள் தப்பிச் செல்லும்படியாக கர்த்தர் வழியை உண்டாக்கியிருக்கிறார். அந்த வழியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தான் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு பிசாசை சிலுவையில் ஜெயித்தார். மரித்தும் உயிரோடு இயேசு இருக்கிறார். ஆகவே அவர் பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிகளுடைய அதிகாரம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாய் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான மனுஷர்களோடு அல்ல, வான மண்டலங்களிலே காணப்படுகிறதான பொல்லாத ஆவியின் சேனைகளோடு, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு நமக்கு யுத்தம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாத அநேகர் இன்றைக்கு தங்கள் பார்க்கிறதான மனிதர்களோடு, குடும்பத்தாரோடு, தேசத்தில் ஜனங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த யுத்தம் தேவையில்லாத ஒரு யுத்தமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என் கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எதிரியை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவனை அழிக்கும் ஆயுதங்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆயுதங்களை கொண்டு பிசாசை நாம் எதிர்த்து நிற்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது சாத்தானுடைய 4 நிலைகளை நம்மால் இந்த இடத்திலே உணர முடிகிறது. துர்னித்தனங்களும், அதிகாரங்களும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை நம்மால் அறிய முடிகிறதாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு எப்போதும் இணைந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பிசாசை ஜெயிக்க அனைத்து வசதிகளும் தேவன் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அதைத்தான் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுடைய இருப்பிடங்கள் கல்லறைகளும், ஆலயங்களிலும், பாவம் செய்யும் இடங்களிலும், வியாதி என்ற பெயர்களிலும், இந்த நிறைய இடங்களில் பிசாசு இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறபடினால அவைகளை வியாதியாக, பலவீனமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்க வேண்டும். உலகம் பார்க்கிற விதமாக நம்ம பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. தங்களை எவ்விதமாக வெளிப்படுத்தும் என்று சொன்னால் அவைகள் செயல்படுவதற்கு ஒரு சரீரமோ ஒரு பொருளோ ஏதாகிலும் ஒன்று வேண்டும். அவைகள் மூலமாக தான் அது செயல்படும். அவைகள் மூலமாக தான் அது நமக்குள்ளாக கடந்து வரும். ஆகவே இந்த விபத்தின் ஆவிகள், இந்த ஆவிகள் வரும்பொழுது அது நம்ம மேல் வந்து மோதுவதற்கு ஒரு வாகனம் அதற்கு தேவைப்படுகிறது. அந்த இடத்துல அந்த வாகனத்தை
அது வேகமாக இயக்க வைத்து, அல்லது அந்த ஓட்டுநருடைய கண்கள் தூக்கத்தின் மயக்கத்தினால் அவருடைய கண்கள் சொருகி போய் அவர் அந்த விபத்துக்குள்ளாக அந்த இடத்துல நிறைய பேரை சாகடிக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு மனிதனுடைய சிந்தைகளின் மூலமாக கிரியை செய்கிறான். சாத்தான் ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். சாத்தானுடைய திட்டங்கள் மன்னிக்க முடியாத குணம், சுய கட்டுப்பாடு இருக்காது, கோபம், பொறாமை, எரிச்சல், சோதிக்கப்படுதல், ஏமாற்றுதல், மன அழுத்தம், தொல்லை, மயக்கம் ஆகிய இத்தகைய திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு அவன் குடும்பத்துக்குள்ளாக வந்திருக்கிறான். ஆகவே சாத்தானின் உபயோகப்படுகிற ஆயுதங்களை நாம் இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தனிப்பட்ட ஆத்துமாக்களை அவன் உபயோகப்படுத்துவான், நமக்குள்ளாக அவன் கொண்டு வருவான். பிசாசின் ஏஜென்ட்டுகளை நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கொண்டு வருவான். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது போல நம்மையும் காட்டி கொடுக்க அவன் நிறைய மனிதர்களை வைத்திருப்பான். பாவம் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நமக்கு எதிராக உபயோகப்படுகிறதான ஆயுதங்களாக இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு வழிகள் இருக்கிறது. நம்மையும் நமது வீட்டையும் எல்லையும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த பொல்லாத இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, இது காணும்படி என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என் எல்லையை ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ரத்தத்தினால் என் எல்லை பாதுகாக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம், பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை பார்த்து பயந்து ஓட அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பிசாசுகளை நாம் எதிர்க்க வேண்டும், சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் நம்ம மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பிசாசை நேசிக்கிறோம், சத்துருக்களை நம்ம எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உபத்திரவங்களுக்கு மத்தியில் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பழைய காரியங்களை அவன் ஞாபகப்படுத்தும் பொழுது நாம் அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு நினைவு கூற வேண்டும். நம்ம கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான தவறுகளை, பிழைகளை அவன் நமக்கு ஞாபகப்படுத்துவான். நம்ம உடனே அதை கேட்டு அந்த குற்ற உணர்வுக்குள்ளாரையே நம்ம அடிமைப்பட்டு போயிடுவோம். நம்மளால் ஜெபிக்க முடியாது. அவன் நமக்கு நம்முடைய பழைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஞாபகப்படுத்தும் பொழுது நாம் பிசாசுடைய எதிர்கால வாழ்க்கையை, அவனுக்காக தேவன் நியமித்திருக்கிறதான அந்த நரகத்தை குறித்து நாம் அவனுக்கு நினைப்பூட்ட வேண்டும், அவனுக்கு சொல்லணும். அப்போ அவன் நம்முடைய எல்லைகளை விட்டு அவன் வெளியே ஓடுவான். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கர்த்தரை நம்ப வேண்டும். என்னதான் நமக்கு எதிராக புயல் காற்றுகள் வீசினாலும் நாம் அதை பார்த்து சோர்ந்து போய் விடவே கூடாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவையானால் உடைய பலன் குறுகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஜபிக்கவே முடியல, சோர்வு வந்துருச்சுன்னு சொல்லி. ஆபத்து நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்முடைய பலன் குறுகி போயிடும். இந்த நாட்களில் நாம் இடைவிடாமல் ஒரு பலத்த சத்துவத்தோடு ஒரு வன்முறை ஜபத்தில் நாம் ஈடுபட வேண்டும். வன்முறை ஜபம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். வன்முறை கலவரங்கள் நடக்கிறது, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் அடிப்பாங்க, வர வண்டியெல்லாம் கண்ணாடியெல்லாம் ஒடிப்பாங்க, எல்லாரையும் தாக்குவாங்க. இதுதான் வன்முறை. நம்முடைய வன்முறை என்பது மனிதர்களோடு கிடையாது, பிசாசை அடித்து ஒடுக்க வேண்டும். பிசாசுக்கு எதிராக தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்ல வேண்டும். பிசாசுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பிசாசுக்கு எதிராக நாம் வன்முறையில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகி போகிவிடும். ஹல்லேலூயா. வேத வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பிரச்சனை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். பிள்ளைகளை தேவனுக்காக அர்ப்பணிப்போம். பிசாசு நம்மையும் குற்றம் சாட்டும் பொழுது தேவனிடத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிசாசை எதிர்க்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆயுதங்களை நாம் உபயோகப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை நாம் எடுத்து உபயோகப்படுத்துவோம். ஆவியிலே நாம் ஜெபிப்போம். துதியின் ஆராதனைகளிலே நாம் அதிகமாக தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய பழைய பாவ காரியங்களை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தை நன்றாக தெரிந்து கொண்டதான சில ஆவிகள் இருக்கிறது. அது நம்முடைய குடும்பத்தை நன்றாக அறிந்திருக்கும். அந்த ஆவிகள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தெரிந்த ஆவிகளோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். இப்போ இந்த வேளையில் அந்த தெரிந்த ஆவிகளோடு, அந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்டோடு நாம் யுத்தம் செய்ய போகிறோம்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற தெரிந்த ஆவிகளை, ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து விடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அஸ்திபாரங்கள் உடைந்து போவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த தெரிந்த ஆவிகளின் மூலம் வருகிற ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலே, தொழிலிலே, வாழ்க்கையிலே குடிக்கொண்டிருக்கிறதான இந்த தெரிந்த ஆவிகளின் இருக்கைகள் தேவ சமூகத்து அக்னியால் எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, அவைகளுடைய குடியிருப்புகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இத்தகைய தெரிந்த ஆவிகளோடு இருக்கிற ஐக்கியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு அக்கினியிலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்த ஆவிகளோடு கடினமான அரண்கள் இயேசுவின் நாமத்தினால் அக்கினியிலே கீழே தள்ளப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நன்றாக தெரிந்த ஆவியின் மூலமாக செயல்படுகிற குறி சொல்லுகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தெரிந்த ஆவிகளின் மூலமாக எங்களுக்கு எதிராக விரித்து வைக்கப்பட்டிருக்கிறதான கன்னிகளை இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்த ஆவிகளின் இடையே காணப்படுகிற செய்தி பரிமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இவைகளுக்கு இடையிலே காணப்படுகிற போக்குவரத்தின் முறைகள் இயேசுவின் நாமத்தினாலே அக்கினியிலே பற்றி எரியும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தெரிந்த ஆவிகள் எங்களுக்கு எதிராக உபயோகப்படுத்துகிறதான எல்லா விதமான ஆயுதங்களும் அவர்களையே இயேசுவின் நாமத்தினாலே அழிக்க உபயோகப்படுத்துவதாக. இந்த ஃபெமிலி ஸ்பிரிட்டின் கைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே கைப்பற்றப்பட்டு எங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தெரிந்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும்படியாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா விதமான பலிபீடங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் அடைய முடியாதபடி பூட்டு போடப்பட்டிருக்கிற பூட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய தாவீதின் திறவுகோலை உடையவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படும்படியாய் எங்களுக்கு விரோதமாய் திறக்கப்பட்டிருக்கிறதான கதவுகள் பூட்டப்படுவதாக. எங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்யும்படியாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறந்து அதன் மூலமாய் தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக கடந்து வரும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட வீசப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு தூக்கி எறியப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக தெரிந்த ஆவிகளின் மூலமாய் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்திலே திருப்பி அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அநேக ஆண்டுகளாக அநேக மாதங்களாக அவைகள் நடக்காதபடிக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அந்த பிரச்சனை மாறல, அந்த பலவீனம் மாறல, அந்த குறைவுகள் இன்னும் நீங்கலை, அந்த கடனை இன்னும் அடைக்க முடியல, அந்த வீட்டை இன்னும் கட்டி முடிக்க முடியல, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இன்னும் தடைப்பட்டு இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க முடியாதபடிக்கு, அற்புதங்கள் நடக்க முடியாதபடிக்கு அந்த காரியங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக. அதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த சாதாரணமான ஜெபம் போதாது. ஹல்லேலூயா. வன்முறை ஜெபம் நமக்கு தேவை, வயலண்ட் பிரேயர் நமக்கு தேவை. நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிறதான தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகி போயிடுங்க. ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசில் ஒரு விதமான பாரத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தி நம்மளை சோர்ந்து போக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கவலைகளை, பயங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிடுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவிலே நிழலிட்டிருக்கிறதான இருளின் தாக்கங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே அடித்து செல்லப்படுவதாக. ஹல்லேலூயா. இருதயத்தை பாரமாக்கி இருக்கிற சாத்தானின், அடிமைப்படுத்தி இருக்கிற சாத்தானின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பாரத்தை உண்டாக்குகிற வல்லமை எங்களுடைய ஆத்துமாவில் இருந்து வெட்டி எறியப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் ஆடையை நாங்கள் அணிந்து கொள்வதால் எங்களுடைய இருதயத்திலே ஆத்துமாவை ஆட்கொண்டிருக்கிற பாரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இருளின் அதிகாரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிற இருதய பாரம் மெழுகு போல உருகி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் காணப்படுகிற பாரத்தை, மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதான பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறதான எல்லா விதமான தாக்கங்களும் தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மெழுகு போல உருகி போகும்படியாக உங்களுடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏமாத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஏமாத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி இருக்கிறதான எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உருகி போக செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அதைரியப்படுத்துகிற வல்லமையிலிருந்து இயேசுவின் நாமத்திலே எங்களை வெளியேற்றும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்கள் மேல் அசைவாடுவதால் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவை அழுத்தத்தில் வைக்கும்படியாய் வருகின்ற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவின் மேல் இனி எந்த விதமான பாரங்களும் கர்த்தாவே இருப்பதற்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிற எரிகோ மதில் சுவர் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா, பலத்தின் ஆளுமல்ல, பராக்கிரமத்தின் ஆளுமல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகுமே ஆண்டவரே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் செய்ததான நன்மைகளை நினைத்து நம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், துதிப்போம். கர்த்தாவே, கடந்த நாட்களிலே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே உம் அன்பிற்காக. நன்றி இயேசுவே உம் கிருபைக்காக. சிறிதோ பெரிதாயினும்
நமக்கு எதிராக சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாய், அவனால் நமக்கு எதிராக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாக, நமக்கு எதிராக இருக்கிற எரிகோ மதில் சுவர் இயேசுவின் நாமத்தினால் இடிந்து போகும்படியாக, நம்முடைய பயணத்தை தடை செய்யும்படியாக, நமக்கு எதிராக காணப்படுகிற செங்கடல் வற்றி போகும்படியாக, ஹல்லேலூயா, நாம் அதிலே நடந்து போய் அந்த கரைக்கு தேவன் நியமித்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மையும் நமது குடும்பத்தையும் சபையையும் தொழிலையும் இயேசுவின் இரத்தத்தினாலே மறைத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, உங்கள் இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு பின்னுக்கு இழுக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய உயர்வுக்கு எதிராக ஆவிகளின் வல்லமைகள், மனித சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற தீமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடிய அடுத்த ஒரு ஆவி என்ன தெரியுங்களா? இது நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும பிணைப்பு. நம்முடைய ஆத்துமா தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்தோடு இணைந்திருக்கும். அந்த ஆத்தும பிணைப்பை உடைக்கும்படியாக இப்போ நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை மனிதர்கள் இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நம்முடைய அழகாக இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம். தேவனை வைக்கிற இடத்துல எந்த காரியமாக இருக்குதோ அது விக்கிரகம். அதெல்லாம் அதோடு இருக்கிறதான அந்த ஆத்தும பிணைப்பை உடைக்கும்படியாக இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக தடை செய்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய் உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்கிறோம். அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. தேவையற்ற பயனற்ற ஐக்கியத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெளியே வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நண்பர்களின் ஐக்கியத்தின் மூலமாய் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறதான திறமையான செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். இத்தகைய நண்பர்களின் ஐக்கியத்தின் மூலமாய் எங்களை ஆண்டவரை தீய வழிகளிலே நடத்தும்படியாக, அடிமைப்படுத்தும்படியாக முயற்சி செய்கிற தீமையான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையான உறவுகளின் மூலமாக வாழ்க்கையிலே கட்டுப்பாட்டிற்குள்ளாய் வைத்திருக்கிற தீய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய ஆத்துமா ஆண்டவரே தேவையில்லாத கர்த்தாவே இணைப்போடு பிணைப்போடு இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான அந்த ஆத்துமாக்களின் ஆத்தும பிணைப்பை உடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் தீமையின் ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையின் ஆண்டவரே அந்த ஆத்தும பிணைப்புகள் உடைக்கப்படும்படியாய், அதிலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவரே, சபையிலே ஆண்டவரே துக்கத்தை ஏற்படுத்தும்படியாய், ஆண்டவரே கர்த்தாவே பின்மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் கிரியை செய்கிறதான தீமையான ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படும்படியாய், எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையான உறவுகள் மூலமாக வாழ்க்கையை கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற தீய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமை செய்கிற மந்திர சூனியத்தின் மூலமாய் காணப்படுகிற உறவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகருடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த மந்திர சூனிய வல்லமைகளினால் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அவிதமாய் மந்திர சூனிய வல்லமைகளினால் கட்டப்பட்டிருக்கிறதான ஆத்தும பிணைப்புகள் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிறதான அந்நிய உறவுகளின் பிடியிலிருந்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆத்தும பிணைப்புகள் உறவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எதிரியின் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நாங்கள் நடவாமல் எங்கள் தேவனுடைய விருப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தேவனற்ற உறவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடையும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்கு ஆண்டவரே எதிராக கிரியை செய்கிறதான பிசாசின் ஆராதனைகள், விபச்சாரங்கள், குடும்ப உறவு
உறவுகள், நெருங்கிய நண்பர்கள், ஆண்டவரே நிறுவனங்கள், கணவன் மனைவி, ஆவிக்குரிய கணவன் மனைவி இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த கால நிகழ்கால நண்பர்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஆத்தும பிணைப்பை ஏற்படுத்தாதபடிக்கு நீர் ஆண்டவரே நீர் எங்களை சுத்தமாக்கும்படியாய் சுத்திகரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில மறைந்து கிடக்கிற ஆத்தும பிணைப்புகளை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் வாயை திறந்து தேவ சமூகத்திலே தேவையில்லாத ஆத்தும பிணைப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை நாம் அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்து விட்டு விடுவோம். கர்த்தர் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலையை தர இந்த நேரத்தில் அவர் போதுமானவராக இருக்கிறாரு. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் நாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து விடுதலையை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசுகளோடு செய்த ஏற்பட்டிருக்கிற உறவுகளை அறிக்கை செய்வோம். இயேசுவின் நாமத்தில் உடைத்து எறிவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமையானவர்களோடு உள்ள ஆத்தும பிணைப்பை உடைக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமையின் அதிகாரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை விடுவிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதை திறமையாக செயல்பட்டு கட்டி வைத்திருக்கிற பிசாசின் தொடர்புகள், நண்பர்கள், உறவுகளை எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறோம். ஹல்லேலூயா. தீமையான உறவுகள், தீமையான பொருட்கள் மூலமாக நம்முடைய ஆத்துமா தேவையில்லாத ஒரு ஆத்துமாவோடு இணைந்திருக்கிறது. அந்த ஆத்தும பிணைப்பை உடைக்கும்படியாக நம்ம சொல்லுவோம். தீமையின் உறவினால் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான தாக்கங்களும் உறவுகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசோடு ஏற்பட்டிருக்கிற தீய வல்லமைகளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை, ஆசைகளை, விருப்பங்களை உமக்கு நேராக வைக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ரபா பாபா லா கத்துலானியாசி அந்தரேனி மேரே கலாத்துலானியாசியா. ஹல்லேலூயா. தூத்ரம் 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 தூத்ரம். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆசீர்வாதத்திற்கு, வெற்றிக்கு ஆண்டவரே தேவையான முதலீடுகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 தூத்ரம் 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 தூத்ரம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான தீமையின் கரங்களும் கால்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி எறியப்படுவதாக, அந்நியர்கள் எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய சரீரத்திலே, குடும்பத்திலே, தொழிலிலே, சந்ததியிலே காணப்படுகிற அந்நியர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. அந்நியர்கள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உணர்ச்சி பூர்வமான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாக்கை இயேசுவின் இரத்தத்தினாலே மறைத்துக் கொள்கிறோம். எங்களுடைய நாவின் மூலமாய் செயல்படுகிற அந்நியர்களை இயேசுவின் நாமத்திலே வெளியேற்றுகிறோம் ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் மூலமாய் செயல்படுகிற அந்நியர்கள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவார்களாக. சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளை கொண்டு வருகிற அந்நிய சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். மூளை பகுதியை கட்டி வைத்திருக்கிற அந்நியர்களின் பிடிகளிலிருந்து எங்களுடைய மூளை பகுதி விடுவிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் காணப்படாதபடிக்கு தடை செய்கிற அந்நிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பால்வினை செயல்களிலே ஈடுபட செய்யும் அந்நிய சக்திகள் வெளியேறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஓ நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசே, உன்னுடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயர்களை எழுதாதே இயேசுவே. உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்கள் எழுதப்படுவதாக. மரண ஆவிகள் எங்களை தொடாதபடிக்கு, அழிவின் ஆவிகள் எங்களை தொடாதபடிக்கு பிசாசுடைய புஸ்தகத்திலிருந்து எங்களுடைய பெயர்களை இயேசுவின் இரத்தத்தினால் அழித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜீவ புஸ்தகத்தின் எங்களுடைய பெயரை, எங்களுடைய குடும்பத்தின் பெயரை எழுதும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிறதான அந்நியர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எங்களை அழிக்கும்படியாய் எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக நடக்கிறதான ஆவிக்குரிய யுத்தம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யக்கூடியதான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் தவறுகின்றதான நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 தீமையின் அம்புகள் அநேகருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் சத்துருவினால் எரியப்பட்டிருக்கிற தீமையின் அம்புகள் நம்முடைய சரீரத்தில், குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே அந்த தீமையின் அம்புகள் நம்மை விட்டு வெளியேறும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பிதாவே, தீமையின் அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற தீமையின் அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவதாக. பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில அவமானத்தை ஏற்படுத்தும்படியாய் அனுப்பப்பட்டிருக்கிற அம்பு அனுப்பப்பட்ட இடத்திற்கு திரும்பி போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற பலிபீடங்கள் உடைந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை எழுந்தருளுவீராக. தீமையின் பலிபீடங்களை இயேசுவின் நாமத்திலே அக்கினியால் எரித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெயரை, குடும்ப பெயரை உபத்திரப்படுத்தும்படியாய் அனுப்பப்படுகிற இருளின் வல்லமைகள் அக்கினியில் எரிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான இருளின் வல்லமைகளும் ஆடைகளும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் மீதிலிருந்து எடுக்கப்பட்டு எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தீமையின் அம்புகளினால் திருடப்பட்டிருக்கிற நன்மைகள், சுகங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தீமையின் அம்புகளினால் தாக்கத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு தடை செய்கிற பலவான்கள் அழிந்து போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தை திசை திருப்பும்படியாய் செயல்படுகிறதான தீமையான அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக செயல்பட்டு அழிவை ஏற்படுத்துகிற தீமையின் அம்புகள் உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனநிலையை பாதிக்கும்படியாய் அனுப்பப்படுகிற தீமையின் அம்புகள் எங்களுடைய சிந்தையிலிருந்து பிடுங்கி எறிகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வெற்றியின் வாசலிலே தாமதப்படுத்தும்படியாய் அனுப்பப்படுகிற தீமையின் அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். சத்துருவினால் வீசி எறியப்பட்டு எங்களுடைய சரீரத்திலே மறைந்து செயல்படுகிற தீமையின் அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்து பின்னான நிலையிலேயே கொண்டு செல்லும்படியாய் அனுப்பப்படுகிற தீமையின் அம்புகள் அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கோ அம்புக்கோ கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்மேலும் நடந்து பலு சர்ப்பத்தையோ மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34 மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை நம்மால் உணர முடிகிறது. அவள் எவ்வளவோ பணம் செலவழித்தோ எல்லாம் வீணா போயிடுச்சு. கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர் யோசிக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுடைய உதிர போக்கு நின்று அவளுக்கு சுகம் கிடைத்தது போல இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போயிருக்கிறதான சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதே போல தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரலும் நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து செல்வாக்கை இழந்து மனித குணத்தை இழந்து மகிமையை எல்லாவற்றையும் இழந்த பின்பு எல்லாவற்றையும் ஒரே நாளில் பெற்றுக்கொண்டதை நம்மால் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. வீணான நேரத்தை, திருடப்பட்டதை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறோம். இழந்து போன கனிகளை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு எதற்கு வருவதில்லை. ஆகவே திருடி செல்லப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கலாம். நம்முடைய கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே தேவனை சற்று நேரம் நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை உபயோகப்படுத்தி அஸ்திவாரத்தின் பூட்டுகளை திறப்போம். ஆவியின் மண்டலத்தில் பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுகளை திறப்போம். இயேசுவின் நாமத்தினால் சாவி போட்டு திறப்பது போல நாம் ஆவி மண்டலத்தில் நமக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிற அந்த கதவுகளை, பூட்டுகளை இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படியாக நம்முடைய கைகளை திறக்கும்படியாக நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பூமி கடியில புதைக்கப்பட்டிருக்கிறதான நற்காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே தெரியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்த ஓட்டத்திலே கிரியை செய்கிறதான எங்களுடைய முற்பிதாக்களின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முழுமையான விடுதலையை பெற முடியாதபடிக்கு செயல்பட்டு வருகிறதான உடன்படிக்கைகள், தீமையான பொருத்தனைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லைகளிலே கிரியை செய்கிற தீமையான மரங்களும் செடிகளும் கொடிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கெறியப்படுவதாக. பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கெறியப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு கொள்ளையடிக்கும்படியாக காணப்படுகிற பொருத்தனைகள் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானால் திருடப்பட்டிருக்கிற அனைத்து விதமான தெய்வீக திட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாத்தானால் எங்களுடைய கர்த்தாவே குடும்பத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லைகளிலிருந்து சாத்தானை இதெல்லாம் திருடிட்டு போயிருக்கிறானோ, எங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எந்த இடத்துல திருடி வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் எங்களிடத்தில் திரும்பி வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான தெய்வீக திட்டங்களும் நோக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எனக்கு இன்று பிரத்யேகமாக அருளப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்களுக்கு இன்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும்
ஆசீர்வாதங்களும் எந்த இடத்திலோ நபரிடத்திலோ காணப்பட்டாலும் அவைகள் அனைத்தும் என்னிடத்தில் வந்து இயேசுவின் நாமத்திலே சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து இயேசுவின் நாமத்திலே எங்களை வந்து சேரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான தீமையின் கொம்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லைகளிலே எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை தடுத்து வருகிறதான அனைத்து விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்திலே உடைந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை நாங்கள் அடைந்து விடாதபடிக்கு தடை செய்து வருகிற நபர்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கரங்களிலிருந்து வருகிறதான அனைத்து விதமான நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள் கடந்து வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பன் வீட்டு வழியாய் எனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை திருடி சென்றிருக்கிற வெட்டுக்கிளிகளின் பிடியிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக இயேசப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை செயல்பட முடியாதபடிக்கு தடுத்து வருகிற அனைத்து விதமான நன்மைகளும் எங்களுடைய எல்லைகளிலிருந்து கர்த்தாவே எங்களுக்குள்ளாய் வந்து சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வெற்றி பாதையை தடை செய்து வைத்திருக்கிறதான அனைத்து விதமான தடை சுவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி நன்றி. நாங்கள் இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில அடைந்ததான எல்லா தோல்விகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியாய் மாறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தோல்வியை நாங்கள் சுதந்திரிப்பது இல்லை, நாங்கள் இயேசுவின் நாமத்திலே மறுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உயர்வதற்குரியதான மலையின் மேல் இயேசுவின் நாமத்திலே ஏற முயற்சி செய்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய கால்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எங்களுடைய உயர்வுக்கு எதிராக செயல்படுபவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற அனைத்து விதமான சக்திகளும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தரித்திர ஆவிகள், பின்னுக்கு இருக்கிற சக்திகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனை இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புலம்பல்ல இவ்விதமாக ஒரு வசனம் சொல்லுது, துரத்துபவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் ஓட முடியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒருவனை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய எல்லைகளிலிருந்து சத்துரு நம்மளை துரத்தும்படியாக, நம்முடைய தொழில்களிலிருந்து நம்மளை விரட்டும்படியாக அவன் துரத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்பாக ஓட முடியாதபடிக்கு பலன் இழந்து காணப்படுகிறோம். தேவன் நமக்கு இந்த நேரத்தில் ஒரு புதிய பலனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துரத்தவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் பலன் இல்லாமல் குன்றி போய்விட்டதா? கடந்த நாட்களில் ஏற்பட்டதான அந்த நஷ்டங்களின் நிமித்தம் அதையே நினைத்து நம்முடைய மன சோர்வடைந்து இருக்கிறதா? எழுந்து நிற்க முடியல, நடக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்றீங்களா? நமக்கு தான் இந்த ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துரத்தவனுக்கு முன்பாக நம்ம எவ்விதமாக பலன் பெற முடியும்? ஹல்லேலூயா. சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு ஏற்கு பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் ஆண்டவரே. தேவரையே நீர் புறக்கணிக்கிற மனிதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் என்னை இந்த வேலையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 28 வசனத்தில், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன், அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படியா இந்த நாட்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஜெபிக்க முடியல, ஜெபத்துக்கு பதில் வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறது. அநேக மாதங்களாக வருடங்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சில சூழ்நிலைகள் மாற முடியாதபடிக்கு இருக்கிறது. அநேக வருடங்களாக தடைப்பட்டிருக்கிறதான மாறாததான எல்லா மாற்றங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் உண்டு பண்ணும்படியாக நாம் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதாவே, என்னை உடையும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ளாய் மேன்மையாய் காணப்படுகிற எல்லா விதமான பெருமையின் ஆவிகளும் என்னை விட்டு உடைத்து போடும்படி
மாறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். பிதாவை எனக்கு உதவும்படியாக, எதிராளிகளுக்கு முன்பாக சாட்சி இழந்து போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தோல்வி வாழ்க்கை வெற்றியாக மாறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளில் இதுவரையும் காணப்படுதான எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, மட்டுமாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் உடைக்கும்படியாக, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தோடு இணைந்து இந்த ஜெபத்தை கேட்கிற, உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் மெய்யான விடுதலையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கொடுத்து எல்லைகளை சமாதானம் உள்ளதாய் மாற்றுவீராக. அவருடைய இழந்து போன எல்லா நன்மைகளையும் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரை, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவையில்லாத எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரை பிணைப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாய் புதிய வாழ்க்கையை தோன்ற செய்வீராக. ஆண்டவரே, அது இப்பொழுதே தோன்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.